வணக்கம். நாங்கள் தாய்லாந்துக்கு வந்திருக்கிறோம். தாய்லாந்தில் ஒரு சந்தை ஒன்று வந்திருக்கிறோம். அதாவது மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட்டில் பாருங்க உயிருள்ள அதாவது இறால், நண்டு, சங்கு என்று விற்கிறாங்க. அங்கால சைடு இறைச்சி வகைகள் விற்கிறாங்க. இறைச்சி வகை மீன்கள் இறைச்சிகள் விற்கிறாங்க. அப்படி இங்கே பாருங்கள் அந்த இறாலை தண்ணிக்குள்ளே விட்டு வடிவாக உயிராக இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கண்டா இந்த இறால் என்ன செய்வாங்கண்டா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த இறாலுக்கு நீங்கள் உயிரோட வீட்டை கொண்டு வேண்டி சமைச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னு சொன்னால் இங்கேயே சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க அது பாபிக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லை இங்கால மீன் ஐட்டங்கள் இருக்குது. அது என்ன சொல்கிறது செத்த மீன் அதாவது ஐஸ் மீன் தான் இருக்குது. இங்கெல்லாம் உடனுக்கு எங்கட நாட்டு ஊரில் வர மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது மீன்கள். ஐஸ் மீன் இருக்குது. அப்படி இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் அங்கால மரக்கறி ஐட்டங்கள் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ நாங்கள் அங்கே உயிருள்ள கடல் உயிரினங்களை பார்ப்போம். பாருங்கள் நாங்கள் இறால் பார்த்தாங்க. அடுத்தது இது மெட்டின்னு சொல்லுவாங்க. சங்கு அப்படி இது இறால் நண்டு வச்சு விற்கிறாங்க. இங்கால இது ஒரு மெட்டியல். அப்படி பாருங்கள் சங்குலேயும் ஒவ்வொரு வகை சங்கு இருக்குது. இந்த பாருங்கள் இது அந்த கடலுக்குள்ளே வர சிப்பி மட்டி சொல்லுவாங்க. இது உயிரோடு தான் இருக்குது எல்லாம். இந்த பாருங்கள் இந்த ஒரு சங்கோ மெட்டியும் ஒன்று தெரியல. இது ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் உயிர் இருக்குது. இந்த இறாலை பாருங்கள். இந்த இறாலும் இருக்குது சங்கம் இருக்குது. இது சங்கு அங்கால சிங்கரால் இருக்குது பின்னால் பாருங்கள். இந்த சிங்கரால் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க உயிரோடு சாப்பிட்டு. நான் ஒன்றும் சிங்கரால் சாப்பிட்டதும் இல்லை பாருங்கள். ஆனால் இதெல்லாம் விலை கூட கொஞ்சம். இதை திருக்கி இந்த மாதிரி கிடக்கு. ஆனால் திருக்கே இல்லை. இது திருக்கமாக இருக்கிற வேறு ஏதோ ஒரு உயிரினம் எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே ஆக்கள் கூட இந்த அப்படியான இடங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டிய உயிருள்ள சாமானம். ஆனால் விலை கூடத்தான் ஆனால் வேண்டுவாங்க. இந்த பாருங்க அதுக்குள்ளே மீன் ஒன்று நிற்கிது. எனக்கு இந்த மீன் எனக்கு பெருசாக அந்த கடல் வாழ் உயிரினங்களை பேர்கள் தெரியாது. இந்த மீனும் எனக்கு தெரியலை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன மீன் இதோட பேர் என்னென்று கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் முட்டை விற்கிறாங்க. ஆனால் இந்த முட்டை இங்கே மலிவு. இங்கே விளையாடத்தை விட இங்கே முட்டை மலிவு. நீங்கள் வேண்டுன்னா இங்கே வந்து வேண்டலாம். அப்படி அங்கால போயிட்டோம்னு சொன்னால் இறைச்சி விற்கிறாங்க. இந்த இறாலை பாருங்கள் சிங்கரால். இதுதான் சிங்கரால்னு சொல்லுவாங்க. அடுத்து சங்கு இருக்குது. இப்படி அங்கால பார்ப்போம் சிங்கரால். இந்தால மெட்டி இங்கே சங்கு மெட்டி இருக்குது. இங்கே நண்டு இருக்குது. நட்டுக்கு ரவர் வேன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓடக்கூடாதுன்னு சொல்லி ரவர் வேன் போட்டு வச்சுக்கிறாங்க ஓடக்கு. நண்டு பாருங்கள் பெரிய பெரிய நண்டு. அடுத்த மெட்டி இந்த மெட்டி இது மெட்டின்னு சொல்லுவாங்க சிப்பின்னு. ஆனால் இது பேர் எனக்கு தெரியாது. ஊரி எப்படி இப்படின்னு கணக்கு இருக்குது. எனக்கு இதில் எதுன்னு தெரியலை. ஓகே இங்கே பாருங்கள் 2800 சொன்னால் எங்கள் ஊர் காசுக்கு 25,000 வரும் ஒரு சங்கு. 25,000 எங்கள் ஊர் காசுக்கு. அடுத்தது இது ஃபுல்லாக சிப்பிகள் சங்குகள் தான் இந்த நட்டுக்கு அப்படி இருக்குது. நண்டுக்கு ஓடக்கூடாதுன்னு அந்த தொடைக்கு கடிக்கக்கூடாது ரவர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க போடாக்கு. ஓகே அங்கே மீன் இருக்குது. மீன் இந்த தண்ணிக்கு நிற்கிற உயிரோடு இருக்குது. மற்றதெல்லாம் தண்ணிக்கு இல்லாதெல்லாம் உயிர் இல்லாதது தான். நாங்கள் இறைச்சி வகை பார்த்து தவளை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் இருக்குது. இறால் இந்த பாருங்க தோடை ஓடுற வடிவை ஓடுது. இந்த இறால் எல்லாம் விற்பனைக்கு தான் இருக்குது இவங்க. ஆனால் வளர்க்குற இறாலும் இருக்குது. அது இந்த இடமில்லை. இந்த சந்தையில் இப்போ இந்தியாவில் சைட் முழுக்க இந்த உலம் தான் பார்க்கக்கூடிய கடல் உயிரினங்கள். அங்கால நாங்கள் மரக்கறிவைகள் அது இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை போடுறோம். அடுத்தது இந்த பாருங்கள் இறால் எல்லாம் இப்போ இருக்குது. நாங்கள் விரும்பினா பிடிக்கலாம். ஒரு கூடை ஒன்று தருவாங்க. அந்த அப்படி கூடையை வச்சு பிடிக்கலாம். ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். 510 ரூபாண்டா எங்களோட ஊரில் 4,000 ரூபா சுற்றம் வரும். ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி வணக்கம் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.